ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். வென்ஸ்டே சீசன் 2 நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. வென்ஸ்டே அவளோட சம்மர் ஹாலிடேயில் அவளோட சைக்கிக் எபிலிட்டியை வச்சு 6 வயசுலேருந்து அவள் சால்வ் பண்ணணும்னு நினச்ச ஒரு கேஸை எடுத்து சால்வ் பண்ணுறா. அது ஒரு சீரியல் கில்லரோட கேஸ். அந்த கில்லர் விக்டிம் எல்லாம் கடத்தி அவங்கள கொன்று அவங்கள மாதிரி ஒரு டாலர் செஞ்சு அவன் கூட வச்சுருப்பான். இப்போ வென்ஸ்டேக்கு தேவைப்படுறது அந்த சீரியல் கில்லர் தொட்ட ஒரு பொருள் மட்டும்தான். அதை வச்சு அவள் சைக்கிக் எபிலிட்டியை வச்சு அந்த சீரியல் கில்லர் எங்கே இருக்கான்னு அவளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதனால் அந்த கில்லரோட எவிடன்ஸில் இருக்க ஒரு பவுலிங் பாலை திங்க வச்சு திருட சொல்லி இப்போ அந்த பாலை வச்சு வென்ஸ்டேவோட சைக்கிக் எபிலிட்டியால் அந்த கில்லரை கண்டுபிடிச்சி வென்ஸ்டேவோட பல நாள் ஆசையை அவன் நிறைவேற்றிக்கிட்டா. இப்போ சம்மர் ஹாலிடேவும் முடிஞ்சிடுச்சு. வென்ஸ்டே நெவர்மோருக்கு வர்றது இல்லாமல் அவன் தம்பியும் இப்போ புதுசாக நெவர்மோரில் ஜாயின் பண்ணியிருக்கான். போன சீசனில் இருந்த ஸ்டாக்கர் இந்த சீசன்லேயும் வெனஸ்டேவை ஃபாலோ பண்ணிகிட்டே வரான். அவள் எங்கெல்லாம் போகிறான்னு ஃபோட்டோ எடுத்து வென்ஸ்டேக்கு ஒரு த்ரெட் மாதிரி அனுப்பிட்டே இருக்கான். அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் ஒரு கப்பில் ஃபோட்டோ எடுத்துகிட்ருப்பார் அவரோட இன்வெஸ்டிகேஷனுக்காக. ஆனால் அப்போது அவரை ஒரு கூட்டமான காக்காங்க சேர்ந்து கொன்னுடும். ஆனால் அந்த கொலையை யார் பண்ணாங்கிறது யாருக்கும் தெரியல. ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு கதையை சொல்கிறாங்க. இதே நெவர்மோரில் பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புத்திசாலியான பையன் இருந்ததாகவும் அவனோட ஹார்ட் வீக்காக இருந்ததாகவும் அவனால் ஃப்யூச்சரில் என்ன மிஷின்லாம் இன்வென்ட் பண்ண போகிறாங்கங்கிறத வரைய முடியும். அவனே அவனுக்கு ஒரு ஹார்ட்டை டிசைன் பண்ணி வச்சுக்கிட்டான். அந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் புதுசாக நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்க வேண்டிய ஆர்வம் அவனுக்கு அதிகமாகிட்டே போச்சு. அப்போ ஒரு நாள் நடந்த ஆக்சிடெண்ட்டில் அவன் இறந்துட்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் அவனோட பாடி அந்த நெவர்மோருக்கு பக்கத்தில் இருக்க காட்டில் தான் எங்கேயோ புதைஞ்சிருக்குன்னு பசங்கள்லாம் சொல்கிறாங்க. நைட்டில் அங்கே ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தில் ஒரு பக்கம் காது வச்சு கேட்டால் அவனோட ஹார்ட் துடிக்கிற சத்தம் கேட்கும்னு சொல்கிறாங்க. வென்ஸ்டேவோட தம்பி இந்த கதையை கேட்டு அந்த இடத்துக்கு போகிறான். இப்போ அவனுக்கு ஒரு எலக்ட்ரிக் பவர் வந்திருக்கும். இவன் அந்த இடத்துக்கு போனோன்னு இவங்க சொன்ன மாதிரியே அங்கே ஹார்ட் பீட்டோட சத்தம் கேட்கும். அங்கேருந்து திரும்பி வரப்போ அந்த இடத்துல தடுக்கி விழுந்து இவனோட எலக்ட்ரிக் பவரால் அங்கே புதைச்சிருந்த பாடியை எழுப்பி விட்டுடுறான். நெவர்மோருக்கு புதுசாக டீச்சர்ஸும் வந்திருக்காங்க. டைலரும் ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்துடுறான். வென்ஸ்டே அவளோட சைக்கிக் பவரை அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அவள் கண்ணிலேருந்து பிளாக் டியர்ஸ் வருது. ஆனால் அதுக்கு என்ன அர்த்தங்கிறது எந்த புக்லேயுமே இல்லை. நெவர்மோருக்கு இப்போ புதுசாக என்ன ஆபத்தெல்லாம் வரப்போகுது, நெவர்மோரையும் அதில் இருக்கிறவங்களையும் வென்ஸ்டே எப்படி காப்பாற்ற போகிறா அப்படிங்கிறது தான் இந்த சீசனோட கதை. இந்த சீரீஸ் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. இந்த மாதிரி சீரீஸோட ஸ்டோரி லைன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.